1948 ஆண்டு இந்த நாளில் இலங்கை திருநாடு ஆங்கிலேய காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள் ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் முக்கியமானது. இலங்கையை 1505 ஆண்டு போர்த்துகேயர்களும் 1658 ஆண்டு ஒல்லாந்தர்களும் 1796 ஆண்டு ஆங்கிலேயர்களும் கைப்பற்றி 1947 ஆண்டு வரை ஆட்சி செய்தனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பண்டாரநாயக்க, டி.எஸ். சேனநாயக்க உள்ளிட்ட பல தலைவர்கள் இலங்கையின் விடுதலைக்காக குரல் எழுப்பினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1948 பிப்ரவரி 4 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுயாட்சி பெற்றது. அந்நாளில் பிரதமராக டி.எஸ். சேனநாயக்க பதவியேற்று நாடு தனது புதிய அதிகாரப்பூர்வமான பாதையை தொடங்கியது. இருப்பினும் பூரண குடியரசு என்ற அந்தஸ்து 1972 ஆண்டு கிடைத்தது. இந்நிலையில் இன்றைய தினம் இலங்கை முழுவதிலும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றனர். இதேவேளை கொழும்பு மற்றும் முக்கிய நகரங்களில் சிறப்பு அணிவகுப்புகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன. இலங்கை திருநாட்டின் சிறப்பு என்னவென்றால் பல மக்கள், இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து வாழும் ஒற்றுமை நாடாக இருப்பதே. விடுதலை என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, அது ஒவ்வொரு இலங்கையர்களும் உணர வேண்டிய கடமை. ஒற்றுமையோடு அமைதியோடு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இம்முறை சுதந்திர தினம் ஒரு